அன்பு என்ன, அவருடைய அழகு என்ன, அவருடைய தகுதி என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் ஆளுமை என்ன, அத்தனையும் பெற்ற அழகு நிறைந்த இளமை பொங்கிய நம்முடைய சின்னையா அவர்கள் நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். விட்டுடாதீங்க, பிடிச்சுக்கணும் கெட்டியா. நமக்கு கிடைத்த பொக்கிஷத்தை விட்டுடாதீங்க. கிராமம் கிராமம் போங்க, எடுத்து உரையுங்க, நம்ம சின்னையா சாதனை சொல்லுங்க. 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தவர் இந்தியா பூரா. கிராம சுகாதாரத்தை கொண்டு வந்தவர் யாரு? இப்ப கிராமத்துல குழந்தை பிறந்தாலும் சரி, உடனே சுகாதார திட்டத்தின் மூலம் அதாவது விபத்து ஏற்பட்டாலும் சரி, பாம்பு தேள் கடிச்சாலும் சரி, மாரடைப்பு வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, அடிப்பட்டாலும் சரி, உடனே கிடைச்ச நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் 108 ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு. அதே போல சுகாதார திட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் யார் செய்தது? உலக அளவில் நம்முடைய சின்னையா அவர்கள் பெரிய விருதுகளை பெற்றுறார். யார் பெற்றிருக்காங்க? இந்த தமிழ்நாட்டில் யார் யார் பெற்றிருக்காங்க? யாருக்கு அந்த அறிவும் திறமை இருக்குது சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் விட்டுடாதீங்க. நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் நான் திரும்ப சொல்றேன். கிளை கிளையா போங்க, கிராமம் கிராமமா போங்க, வீடு வீடா போங்க. நம்முடைய ஐயாவுடைய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க, நம்ம ஐயாவுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இளமை தான் இல்லை. எங்க ஐயா இளமையா இருக்காரு. எனக்கு ஓடணும்னு நினைக்கிறேன். எனக்கும் 86 வயசுக்கு மேலே நடக்குது. நீங்க கிளை கிளையா போய் கிராமம் அந்த அட்டையை கொடுங்க, உறுப்பினரை சேருங்க. நிச்சயமா ஒரு 86ல் நாம நிறைய உறுப்பினர் சேர்த்து இந்த பொதுக்குழுவில் இது நிறைய பேர் வந்திருக்கேன். இன்னும் வரணும். நீங்க போனோம். இந்த கட்சியை விட்டு யாரும் அடுத்த இதுக்கு போக மாட்டாங்க. போகக்கூடாது. இது என்னுடைய கட்டளை. போகக்கூடாது. ஐயா பிடிச்சிக்குங்க, கெட்டியா பிடிச்சிக்குங்க. நமக்கு கிடைச்ச அதனால நீங்க எல்லாரும் 2024 முதலமைச்சர் நிச்சயமா வருவாரு. அவர் வெற்றி பெறுவாரு. அவருடைய கையை ஓங்க வைப்போம், அவருடைய திறமையை பறைசாற்றுவோம். நிச்சயமாக வருவார். முதலமைச்சராக வருவார். உலகம் போன்ற அளவில் அவர் பேர் எடுப்பார், புகழ் பெறுவார். எல்லா வளமும் நலம் பற்றி நீங்களே நல்லா இருங்க. நீங்க போய் வேலை செய்யணும். உழைப்பு தான் உயர்வு. நான் எல்லாம் அந்த உயர்வு இருக்குன்னா என்னுடைய உழைப்பு தான். நீங்க சொன்னா நம்பவே மாட்டேங்க. பசியோட பட்டினியோட ரத்தம் சிந்தி நான் பட்டினியா ஜெயிலுக்கு போய் எத்தனை ஜெயிலு, மெட்ராஸ், சென்னை ஜெயில் என்ன, வேலூர் ஜெயில் என்ன, சேலம் ஜெயில் என்ன, திருச்சி ஜெயில், எல்லா ஜெயிலும் போயிட்டு வந்தோம். அதனால நீங்களாம் ஜெயிலுக்கு கூட நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வளர்த்தோம். ஐயாவை கூட இருந்தோம். ஐயா கூட நாங்கெல்லாம் இருந்தோம். அவர் தான் தலைவர். நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஐயாவை தலைவர் ஆக்கி இன்னைக்கு பார்க்க அவரு இருக்காரு. ஏனோ அவர் மனமாற்றம் அடைய வேண்டும். என் காமாட்சியின் முருகனும் அவர் மனமாற்றி எங்க சின்னையா பெரியாயோ பேட்டி கொடுக்க வேண்டும். அவர் ஒன்று சேர வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். அதனால நீங்கெல்லாம் அவருக்கு சின்னையுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். உறுப்பினர் சேர்க்க வேண்டும். வணக்கம். அடுத்ததாக